வருடங்கள் அதெல்லாம் போகணும். பெரியவங்க நிறைய பேருக்கு அந்த கோவமா வருது, எரிச்சலா வருது. நீங்க அது போகணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த சுபாவம் மாறணும், ஒரு அன்பான சுபாவம் வரணும். எப்போ ஒரு முறை ஒரு முக்கியமான காரியத்துக்கு கோவப்படுறீங்க, கோவமா சொல்றீங்க, ஓகே. அடுத்த நேரம் மாறிடணும். எப்பவுமே கோபம், எப்பவுமே எரிச்சல், வீட்டுக்குள்ள வந்தாலே எப்பவுமே முறுமுறுப்பு, திட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள மனுஷன் குடியிருப்பானான்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை. போனா எங்க அம்மா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்பா ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பிள்ளைகள் சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டு மாறணும். முறுமுறுப்பு, எரிச்சல், கோபம். பாருங்க, மோசேயும் ஆரோனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் தான் பதில் கொடுத்துட்டார்ல. ஒரு பிரச்சனை வந்தது, சொல்யூஷன் கொடுத்துட்டார். ஓகே, பயப்படாதங்க, நீ போய் பேசுப்பா, தண்ணீர் வந்துடும், பிரச்சனை முடிஞ்சதுன்னா. மோசைக்காரன் கோபம், இவங்க முறுமுறுக்கிற ஜனம், அவங்க மேல கோபம், எரிச்சல்ல. கர்த்தர் என்ன சொன்னார்னு கவனிக்க மறந்துட்டாங்க. கவனிச்சாலும் அதன்படி செய்யல. அந்த கோபத்தை ஆண்டவருக்கும் காமிக்கணும்னு 2 முறை கோலால் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு தண்ணியை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பேசினா தானே தண்ணி வருன்னாங்க, நான் அடிக்கிறேன் தண்ணீர், அது சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த என்ன கோபத்தில் அவங்க பேசும்போதே, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, உங்களுக்கு தண்ணிலாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 முறை கோல அடிக்கிறாங்க. ப்ராக்டிக்கலா மனுஷனுடைய வாழ்க்கையில தானே. வீட்டில் வெளியில கோவம்னா வீட்டில் வந்து காமிப்பீங்க மனைவி பிள்ளைகிட்ட. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைன்னா பிள்ளைகிட்ட வந்து மோதுவீங்க. வெளியில சண்டை போட முடியாத மனைவிகிட்ட சண்டை போடுறது. அப்போ யோசித்து பாருங்க, இதெல்லாம் குடும்ப சமாதானத்தை பாதிக்கும். அப்போ என்ன பண்ண, ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக சுபாவம் எனக்கு வேணும், சார்ந்த குணம் எனக்கு வேணும். யார் மேலே உள்ள கோபத்தை யார்கிட்டே காமிக்கிறாரு. அந்த மக்கள் மேல உள்ள கோபத்தை கர்த்தர்கிட்ட காமிக்கிறாங்க அவங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பரிசுத்தம் பண்ணல, எல்லாருக்கும் மத்தியில கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க. நான் தான் சொன்னல பேசு, நீ ஏன் என்ன விசுவாசிக்கல? சிம்பிளான்னு என்ன பேசியிருந்தா போதுமே, ஏன் 2 முறை அடிச்ச? அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கல. நான் சொன்னேன், அதுக்கு நீங்க கீழ்ப்படியல, அதனால நீங்க கானானுக்குள்ள போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லை. அதனால ஏன் மோசைக்கிட்ட மாறன்ட்டு மட்டும்னா, அவங்க 2 பேரும் ஆண்டோட க்ளோஸா இருக்கிறாங்க. ஆண்டோட க்ளோஸா இருந்தா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் பேசுறாரு, வழி நடத்த. இன்னொரு பக்கம் ரொம்ப டேஞ்சர். அவர் வந்து ஹை டென்ஷன் வயரும்பாங்க. We can walk with God, but we cannot play with God.